ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தித்திக்கும் தீபாவளி தின காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தீபாவளி பண்டிகைங்க. அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். காலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு இனிமையான எதிர்காலத்திற்கான பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய தினம் முதல் நீங்கள் மாறிட அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அலுவலக பணிகள் எப்படி அமையும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காம லைக் பட்டன் அழுத்திவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலோட சப்ஸ்கிரைபராக மாறல அப்படின்னா இப்பொழுதே சந்தாதாரர்களாக மாறிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலை. மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள். இன்னைக்கு உலகெங்குமே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறதுங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமது ராசிபல நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமது வீடியோ தினசரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டும் பார்த்தாதுங்க, உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிமையான உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தந்திட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது நண்பர்களே. இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியையும் ராசி அதிபதியையும் குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான இருக்க நண்பர்களே. செவ்வாய் பகவானும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாகவும் 2ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சேர்க்கையும் 3ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் மற்றும் சந்திரன் சேர்க்கையின் காரணமாகவும் இந்த தினம் வேற லெவலில் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் ஏன்னா நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். வெவ்வேறு வகையில உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் என்ற தினம், முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாம். வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபகரமான சூழ்நிலை காரணமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். உங்களது உடலை ரீசார்ஜ் பண்றதுக்கு முழுமையாக ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சிகள் காரணமாக வியாபாரிகள் முகத்துல புன்னகை நீங்காத ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க. நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிச்சீங்கன்னா அதிகமான ஆதாயம் பெனிஃபிட்ஸ் நீங்க பெற முடியுங்க. எனவே பொறுமை மூலமாக நிறைய விஷயங்களை நீங்க சம்பாதிக்க முடியும். எனவே நீங்க அவசரப்படாதீங்க, நிதானித்து பொறுமையாக வேலை செய்யுங்க. உங்களது வீடு தொடர்பான அல்லது மனை தொடர்பான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது சிறப்பாக கைகூடும். அதனால உங்களுடைய வீடு சம்பந்தமான கனவுகள் இந்த தினம் கனவு வீடு நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதுக்காக இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். சில தொலைந்து போன தவறி போன ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மீண்டும் வந்து சேருங்க. ஏற்கனவே கிடைத்த ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ரீசான்ஸ் இன்னைக்கு கிடைக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதனால காரிய வெற்றிகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இதுவும் தொழிலில் புதிய புதிய மாற்றங்களை செய்யலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பொதுமக்கள் சம்பந்தமான பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. நிம்மதியான ஒரு நாள் சொல்லலாம். இன்று தினம் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாள். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலங்கள் நீங்கள் பெற முடியும். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். உங்களது எதிர்காலம் சிறப்பாக மாறுவதை நீங்கள் உணர்வீங்க. பிரகாசமான எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு அடித்தளமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. எனவே நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் மூலமாக எதிர்காலம் மிகச்சிறப்பாக நல்ல பலத்தை நல்ல ஒரு வளத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். பிரகாசமான எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உடல் ஆரோக்கியத்தை அலட்சியம் காட்டாம கொஞ்சம் அக்கறையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான நல்ல நன்மைகளை உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை நீங்க பெற முடியுங்க. அடிக்கடி நீங்க வேலை செய்துக்கிட்டே இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்து செயல்படுறது நல்லதுங்க. உங்க உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு ரீசார்ஜ் உடம்பு பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது தாங்க ஒரே வழி. இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் என்ற தினம். நீங்க அதிகமான சோம்பலை ஏற்படுத்தி கொண்டு ரெஸ்ட் எடுக்காம செயல்பட்டீங்கன்னா அது மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டதுனால அதை தவிர்த்து விடுங்கள். என்ற தினம் உங்களுக்கு சந்தோஷமான அதிகமான ஒரு உள்ளம் மகிழ்ச்சியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்னைக்கு போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு காதல் உதவி செய்யுங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகளை பெற்றுத் தருங்கிறதுனால காதல் வாழ்க்கையுடன் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியுங்க. அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது நல்லதுங்க. இந்த தினம் சளைக்காமல் நீங்கள் உழைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நிறைய
காரியங்களை உங்களால் முடிக்க முடியுங்க. ஓய்வு இல்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா உங்களால் பல காரியங்களை முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க. உங்கள் லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கு இந்த தினம் நிறைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களது முயற்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால லட்சியங்களை நீங்கள் ஈஸியாக அடைய முடியுங்க. இந்த தினம் அந்த லட்சியங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் அடையும் போது உங்கள் தன்னம்பிக்கை வேற லெவலில் ஊக்குவிக்கப்படும். அதனால உங்களுக்கு புத்துணர்வு பெறுங்க. உங்கள் குறிக்கோள்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் அடைவதற்கு, அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு, நிறைய லட்சியங்களை நீங்கள் உருவாக்கி அதில் வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. நேர மேலாண்மையுடன் நீங்கள் செயல்படுவதும் நல்லதுங்க. ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினருடன் நேரத்தை செலவிடுவதும் அவசியங்க. வேலைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கான உறவுகளிடம் நீங்கள் கொஞ்சம் மதிப்போட நீங்கள் நேரத்தை செலவிடும் போது இன்னும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. இந்த திருமண வாழ்க்கை அழகாக மாறுங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாமே மறந்து இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை அன்போடு உங்களை தழுவிக்கொள்வார். அந்த அளவுக்கு நல்ல தித்திக்கும் இல்லற வாழ்க்கை, அன்பு பெருகக்கூடிய இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், உங்களுக்கு சிறப்பான பிரகாசமான எதிர்காலம், கண்ணுக்கு தெரியக்கூடிய நல்ல நாளுங்க. மன மகிழ்ச்சியான ஒரு நாள், உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், உடல் மகிழ்ச்சியாக இருக்கு. அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து செயல்படுறது நல்லதுங்க. வீடு கனவு எல்லாம் நிறைவேறும், நினைத்த காரியங்கள் முடிக்க முடியும், ஒப்பந்தங்கள் எல்லாம் சாதகமாக மாறும். நல்ல ஆதரவு பொதுமக்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க நிறைய முயற்சிகளை செய்யலாங்க. ஆனால் பொறுமையாக செய்யணும். ஒவ்வொன்றா பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. முன்னேற்றங்கள் வெவ்வேறு வகையில் வந்து சேரும். வருமானம் திருப்தியாக இருக்கும். தொழில மாற்றங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோகும். இந்த தினம் உங்களது பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்குங்க. அதை நீங்கள் கவனிச்சுக்கிறது நல்லதுங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் மிஸ் பண்ணாதீங்க. அற்புதமான நல்ல முன்னேற்ற படிகளில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க. சாண்டல் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு ஒவ்வொரு படியாக நீங்கள் மேலே போயிட்டே இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களது வீடு சம்பந்தமான வீட்டு கனவுகள் எல்லாமே இப்பொழுது கண்டிப்பாக நிஜமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது வீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் அசை சொத்துக்களுக்காக முயற்சிகள் செய்தால் அது சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப அவசியம். அப்பொழுது உங்களுக்கு அசை சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபார முன்னேற்றம் நிறைந்த நான்கு இன்றைய தினம். பூரம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க. ஆனால் பொறுமையாக செயல்படணும். பொறுமை இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அணிகலன் போல இருக்குங்க. அதை நீங்கள் கூடவே வச்சுக்கிறது நல்லதுங்க. பொறுமையாக செயல்படுங்க. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே முடிக்க முடியும். வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. ஆதாயம் உங்களுக்கு பல்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள். நினைச்சதை முடிக்க முடியுங்க. பொறுமையா இருங்க. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு தொலைந்து போன அல்லது தவறி போன சில வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் மீண்டும் வருங்கனால வியாபாரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மறுபடியும் ஏற்கனவே மிஸ் பண்ண வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது யூஸ் பண்ணிக்கோங்க. சிறப்பாக புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் பெற முடியும். மனதில் அளவில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. நல்ல ஆதரவு உங்களுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள், நிம்மதியான ஒரு நாள், ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள், தவறி போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.